அசுத்தத்திலும் விசுவாசத்தின் நறுமணம் வீசும் வாழ்வு சாத்தியம். ஹீ என் பாமின் சாட்சி. முன்னுரை. வியட்நாம் போர் உச்சத்தில் இருந்த காலம். கம்யூனிச ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக அநேகர் சிறைபிடிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர்தான் ஹீ என் பாம். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராகவும் இருந்தார். சோதனையின் காலம். தன் விசுவாசத்தை கைவிட மறுத்ததால் ஹீ என் பாம் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உடைக்க விரும்பிய சிறை அதிகாரிகள் அவருக்கு மிக கேவலமான ஒரு பணியை கொடுத்தனர். அது சிறையில் இருந்த மலக்கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணி. ஒவ்வொரு நாளும் அசுத்தத்தின் நடுவே நின்று கொண்டு அந்த துர்நாற்றத்தை சகித்து கொண்டு அவர் வேலை செய்தபோது அவர் உள்ளம் சோர்ந்து போனது. ஆண்டவரே, உம்மை பின்பற்றியதற்காக எனக்கு கிடைத்த பரிசு இதுதானா? இந்த அழுக்கிலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்று அவர் கண்ணீர் வடித்தார். விசுவாசத்தை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட அவர் மனதில் எட்டி பார்த்தது. தேவனின் அற்புதம். ஒரு நாள் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கே கிடந்த அழுக்கு காகிதம் ஒன்றை கண்டார். அதை சுத்தம் செய்து எடுத்து பார்த்தபோது அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதாகம பகுதி. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள். முடிவுரை. அந்த அசுத்தமான கழிவறையில் தேவன் தாமே அவரோடு பேசுவதைக் கண்டு வியந்தார். சிறை அதிகாரிகளால் அவருடைய உடலை சிறைபிடிக்க முடிந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை தடுக்க முடியவில்லை. அந்த ஒரு வசனம் அவருக்கு புது பலனை தந்தது. பின் நாட்களில் அவர் சிறையிலிருந்து விடுதலையாகி அமெரிக்காவிற்கு தப்பிச் சென்று உலக புகழ்பெற்ற போதகர் ரவி சகரியாவை சந்தித்து இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நாம் கற்கும் பாடம்: நமது சூழல் எவ்வளவு அசுத்தமானதாகவோ அல்லது தாழ்வானதாகவோ இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அங்கே நம்மை தேடி வரும். மனிதர்கள் நம்மை ஒதுக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை ஒருபோதும் கைவிடாது. ஆமென்.